முருகர் மாநாடு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறது எதை வச்சு சொல்றீங்க? இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. அப்ப கூட்டம் வந்ததுதான் ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நித்யானந்த நிகழ்ச்சிக்கு கூட கூட்டம் அதிகமாகும். கூட்டத்தை நீங்க எப்படி வேணாலும் போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம். அங்க ஒரு லேடி சொல்றாங்க, அறுபடை வீடையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நாங்க அதனால சீக்கிரம் வந்துட்டோம், ஆனா இன்னும் திறக்கல, வெயிலா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்ற ரஜினி வருவாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் வரல, எனக்கு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்தின முருகன் மாநாடு அப்படிங்கிறது அட்டர் ஃபெயிலியர். ஏன்னா அவர்கள் முருகனை பற்றி என்ன பேசினார்கள் நீங்க ஒரு வரி சொன்னீங்கன்னா நான் பிஜேபி கூட இதுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடத்தலையே. அதுதான் இப்போ என்ன மாதிரியான அவங்க நடத்தும் போது ஆதரவு இருக்கு, இவங்க நடத்தும் போது ஆதரவு இருக்கு, இவங்க நடத்தும் போது ஆதரவு இல்லையேன்னு கேட்டா நீ எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடத்தியிருக்கே? மற்ற மதத்தவர்கள் நடத்தும் பொழுது மற்ற மதத்தவர்கள் பிற மதத்தவர்களை கொச்சப்படுத்தி ஏதாவது பேசியிருக்காங்க. சிஎஸ்ஐ நடத்திருக்காங்க, அவங்க நடத்துக்காங்க. ஆனால் முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல இந்துக்களை ஒன்றிணைப்போங்கிற பேர்ல இவர்கள் என்ன பேசினாங்க? மற்ற மதத்தவர்களை பேசுறாங்க. அது தவறு இல்லையா? அதை நீ பேசியிருக்கவே கூடாது இல்லையா? ஆனா அவங்களுடைய பிரதமர் மோடி அவரே தேர்தல் பரப்புரையில ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக 110 இடங்கள்ல பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ அவங்க தலைவன் எவ்வழியோ அது மாதிரிதானே அந்த தொண்டர்கள் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்தின இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தவறான தீய நோக்கம் கொண்டிருப்பதனால் அந்த நிகழ்ச்சியை சக்சஸ் சொல்லாதீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதோட ஒரு இம்பாக்டா தான் இந்த மாநாடு நடத்திருக்கோம் அப்படின்னு கூட. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்பொழுது ராஜா என்ன சொன்னாருன்னா, இது எங்களுக்கு இன்னொரு அயோத்தி அப்படின்னு. அப்போ இதை வைத்து தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பக்கிகள் பிளான் பண்ணிருக்கு, சங்கிகள் பிளான் பண்ணிருக்கு. முருக பக்தர்கள் முருகனை இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எப்படி சுப்பிரமணியனை ஏற்றுப்பாங்க? இப்போ எப்போதுமே ஒரு திருட்டு கும்பல், ஆரிய திருட்டு கும்பல் இந்த வேலையை காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழின தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை திருடி அங்க கார்த்திகேயன், அங்க சுப்பிரமணியன், அங்க இங்க அப்படின்னு வருது. ஏன் உங்களுக்கு அந்த திருட்டு வேலை? திரும்பவும் சொல்றேன், ஒரு அரசு ஒரு மதத்தை மட்டுமே சிபாரிசா வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த மதத்துக்கு மட்டுமே நான் எல்லாம் செய்வேன், இந்த மதம் மட்டுமே அரசினுடைய மதமாக இருக்கணும். எப்படி பிரதமர் நரேந்திர மோடி இந்து மதத்தை மட்டும், அதாவது சனாதன மதத்தை மட்டும் அவர் ஆதரிக்கிறாரு, மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை இங்க விரோதமா மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுறாருங்கிறது தான் தவறுன்னு சொல்றேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திராவிட நட்பு கழகத்தோட துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா மேடம் தான் வந்திருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா. இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. முருகர் மாநாடு நடந்ததுல உங்களுக்கு நிறைய பங்கு இருக்குமோ? ஏன்னா முருகர் மாநாடு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமா திமுகவும் திமுக சார்ந்தவங்களும் எதிர்பார்க்கல. அவங்களுக்குலாம் உண்மையாக ஒரு பதட்டம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இப்ப சமூக வலைதளத்திலையும் எல்லா இடத்துலையும் பேசு பொருளா இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறது எதை வச்சு சொல்றீங்க? முருகன் மாநாடு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? என்ன அளவுகோல்? ஏன்னா நீங்க உங்க கொஸ்டின்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னீங்க, எப்படி? சரி, அதுக்கு ஒரு கூட்டம், இவ்வளோ கூட்டங்கள் வரும், இவ்வளோ மக்கள் கூட்டம் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. இன்னொன்று, அது ஒரு செட்டான ஒரு அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மாநாடுக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்தே மக்கள் கூட்டம் அலைமோதியதா அப்படின்னு பேசப்படுது. அலைமோதியதா? ஐயோ, அப்போ கூட்டம் வந்ததுதான் ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி தானே எல்லா நீங்க இந்த முருகன் மாநாடு நிகழ்ச்சிக்கு பிஜேபி அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சி கூட்டம் வந்தது அப்படின்னு. நித்யானந்த நிகழ்ச்சிக்கு கூட கூட்டம் அதிகமாக வரும். போலி சாமியார்கள் நிகழ்ச்சிக்கு கூட கூட்டம் அதிகமாக வரும். நீங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் அரேஞ்ச் பண்ண கூட்டத்துக்கு அலைமோதி இது மாதிரி 140க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. அப்போ கூட்டம் வருகிறது அப்படிங்கறதுனால ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றதாக நம்ம கருத முடியாது. அந்த நிகழ்ச்சி என்ன, அந்த நிகழ்ச்சியினுடைய தத்துவம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. கூட்டத்தை நீங்க எப்படி வேணாலும் போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம். அங்க ஒரு லேடி சொல்றாங்க, அறுபடை வீடையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நாங்க அதனால சீக்கிரம் வந்துட்டோம், ஆனா இன்னும் திறக்கல, வெயிலா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வந்த கூட்டங்களுக்கு வேற வேற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒருத்தர் சொல்ற ரஜினி வருவாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் வரல, எனக்கு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கூட்டத்துக்கு எதனாலும் வேணுமானாலும் வரலாம். அப்படிதான் கூட்டம் வந்திருக்கு.
ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது அது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது, அதை ஒற்றி என்ன கருத்துகள் அங்கே பேசப்பட்டது, வந்தவர்களுக்கு அந்த கருத்து வந்து சென்றடைந்ததா, அது நியாயமான கருத்தா, நேர்மையான கருத்தா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்தின முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து அட்டர் ஃபெயிலியர். ஏன்னா அவர்கள் முருகனை பற்றி என்ன பேசினார்கள் நீங்க ஒரு வரி சொன்னீங்கன்னா நானுமே இல்ல என்ன ஃபெயிலியர்ன்ற இப்ப நீங்க முருகன் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அப்போ ஒரு நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? முருகனுக்காக ஏற்பாடுபட்டது. முருகனை பற்றி அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மேம் இதுல வந்து இந்த நீங்க கேட்டீங்க இதோட சாராம்சம் என்ன, தத்துவம் என்ன அப்படின்றதையும் அது நிறைவேறி இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். அதுதான் மேம், அதையும் தாண்டி வந்து முருகர் மாநாடு நடத்தப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்றது தானே இங்க பார்க்கப்படுது. ஆமாங்க, அது பேர் அது நோக்கம் என்ன அப்படின்னா இந்துக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்துக்கள் மட்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ சிஎஸ்ஐல ஒரு கூட்டம் நடந்ததுன்னா அதுக்கு ஆதரவு நடக்குது, முஸ்லிம்கள் என்ன மாநாடு நடத்தினாலும் அதுக்கு ஆதரவு தராங்க. ஆனா இந்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மாநாடு இது முன்னாடி நடத்தினது இல்ல, ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாநாடு நடத்தும் போது ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. பிஜேபி கூட இதுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடத்தலையே. அதுதான் இப்போ என்ன மாதிரியான முதல்ல வந்து முருகன் மாநாடு அதனுடைய நோக்கம் முருகனை பற்றியது அப்படின்னா முருகனை பற்றியே அங்க பேசல, அதனால சொல்றேன் மற்ற ஃபெயிலியர். இன்னொன்று, அவங்க நடத்தும் போது ஆதரவு இருக்கு, இவங்க நடத்தும் போது ஆதரவு இருக்கு, இவங்க நடத்தும் போது ஆதரவு இல்லையேன்னு கேட்டா நீ எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடத்தியிருக்கே? இல்லை, இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்தது இல்லை. இதெல்லாம் நடந்து காலமாக உண்மையான இறைபக்தி கொண்டவர்கள் அங்கும் இங்குமாக நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே தான் இருக்கு. வருஷம் முழுக்க நிகழ்ச்சிகள் இருந்துட்டே இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி முருகன் மாநாடு இதுவரைக்கும் எப்ப நடத்தி இருக்கிறது? ஆர்எஸ்எஸ் தங்களுடைய அலுவலகத்துல முருகனை வைத்து வழிபட்டு இருக்கிறார்களா? பிஜேபியினுடைய குருமார்கள் சங்கர மடத்தில் முருகனை வைத்து வழிபடுத்திருக்காங்களா? இப்படி ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ முருகனை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இந்த மற்ற மதத்தவர்கள் நடத்தும் பொழுது மற்ற மதத்தவர்கள் பிற மதத்தவர்களை கொச்சப்படுத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? சிஎஸ்ஐ நடத்திருக்காங்க, அவங்க நடத்துக்காங்க, இவங்க அவங்க மற்ற மதங்களை இழிவுபடுத்தியோ மற்ற மதங்களை குறை சொல்லி ஏதாவது நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்களா அவங்களுடைய மத நிகழ்ச்சிகள்? ஆனால் முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல இந்துக்களை ஒன்றிணைப்போங்கிற பேர்ல இவர்கள் என்ன பேசினாங்க? மற்ற மதத்தவர்களை பேசுறாங்க. அது தவறு இல்லையா? அதை நீ பேசியிருக்கவே கூடாது இல்லையா? மதமே வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறோம். ஆனால் நீ மதத்தை ஏற்றுக்கொண்டவன், உன்னுடைய மதத்திற்காக நீ ஒரு நிகழ்ச்சி செய்கிறேங்கும் போது மற்ற மதத்தவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கோ இழிவுபடுத்தி பேசுவதற்கோ பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அவங்களுடைய பிரதமர் மோடி அவரே வந்து தேர்தல் பரப்புரையில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக 110 இடங்கள்ல பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போது அவங்க தலைவன் எவ்வழியோ அது மாதிரி தானே அந்த தொண்டர்கள் இருப்பாங்க. அதனால அந்த மதக்கலவரம் பண்ணணும் அப்படிங்கிற அஜெண்டாவோட முருகனை கையில் எடுத்தது அப்படிங்கிறது உண்மையான முருக பக்தர்களுக்கு ஏற்புடையதாங்கிறத நீங்கள் போய் அவங்க கிட்ட பேட்டி எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்தின இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து தவறான தீய நோக்கம் கொண்டிருப்பதனால் அந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த நீங்கள் கேட்டீங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்திருக்கா முருகன் மேலன். இப்போ இந்த முருகன் பேரில் வந்து மாநாடு நடத்தினதுக்கான ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூ ரீசெண்டாக நடந்தது இல்லை மேம், அதோட ஒரு இம்பாக்டாக தான் இந்த மாநாடு நடத்தியிருக்கோம் அப்படின்னு கூட. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்பொழுது, சிக்கந்தர் மலை இஷ்யூ வரும்பொழுது ஹெச் ராஜா என்ன சொன்னாருன்னா இது எங்களுக்கு இன்னொரு அயோத்தி அப்படின்னாரு. அப்போது இதை வைத்து தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கிகள் பிளான் பண்ணியிருக்கு, சங்கிகள் பிளான் பண்ணியிருக்கு. அதனால தான் திரும்ப மதுரையிலேயே போய் முருகனை கையில் எடுத்து மாநாடு நடத்துகிறாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, முருகன் தமிழ் கடவுள், தமிழின தலைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தமிழை சிதைப்பதற்கு பிஜேபி என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு, தமிழுக்கான நிதி ஒதுக்குவதில் என்னென்ன பாரபட்சம்லாம் பண்ணிட்டு இருக்கு, தமிழ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதுல இப்போ கூட எம்பி ஆர் ஆசா ட்வீட் போட்டிருக்காரு, நீலகிரியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியை எந்த அளவுக்கு திணித்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கான கல்வி நிதியையும் கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் ஊருக்கு ஒரு சாமியை வச்சுக்கிட்டு இந்து அப்படின்னு நம்பக்கூடிய மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஓட்டு வாங்க முடியுமா, அதன் மூலியமாக அந்த மாநிலத்தினுடைய அடையாளங்களை அழிக்க முடியுமா அப்படிங்கிற வேலையை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. முருக பக்தர்கள் உண்மையாகவே உங்களுக்கு முருகன் மாநாடு நடத்தினது முருக பக்தர்கள், முருகனை இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எப்படி சுப்பிரமணியனை ஏற்றுப்பாங்க? முருகனை சுப்பிரமணியனா மாற்றியதை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகன் சுப்பிரமணியர் இல்ல மேடம், தமிழ் கடவுள் முருகன் தான் நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா கார்த்திகேயான்ற பேர்ல வந்து ஆல்ரெடி முருகரை வந்து அங்க நார்த் சைட்லயும் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறதா இதுக்கும் வந்து பதில் உங்களுக்கு கொடுத்துட்டு தானே. அப்போ எப்போதுமே ஒரு திருட்டு கும்பல், ஆரிய திருட்டு கும்பல் இந்த வேலையை காலமாக செய்து கொண்டிருக்கிறது.
தமிழ் இளத்தலைவன் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சொல்றதுன்னா, நான் அதனால தமிழின தலைவனாக இருக்கக்கூடிய முருகனை திருடி அங்கே கார்த்திகேயன், அங்கே சுப்பிரமணியன், அங்கே இங்கே அப்படின்னு வருது. ஏன் உங்களுக்கு அந்த திருட்டு வேலை? உங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, அந்த கடவுளை முன்னிறுத்துங்க. எதுக்கு மற்றவர்களுடைய இந்த நிலத்தினுடைய கடவுள்கள் எல்லாம் திருடுகிறீங்க? தலைவனை எல்லாம் திருடி கடவுளாக மாற்றுறீங்க? இதை கேள்வி கேட்கணும்ல. அதான் மேம், கடவுள்ன்றது பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றது தானே. இவங்க மத சார்பின்மை அப்படின்னு பேசுறீங்க. ஸோ கடவுள்ன்றது பொதுவான ஒருத்தரா தானே அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மட்டும் இது எங்க கடவுள், இது தமிழ் கடவுள் முருகன், நீங்க ஏன் வந்து கார்த்திகேயர் இங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்களும் இதே மாதிரி பேசினா அப்ப உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம மதச்சார்பின்மை வேற, கடவுள் வேற. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து மதச்சார்பின்மை. கடவுளை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நீ உன்னுடைய அடையாளமாக ஒன்றை மாற்றுகிறாய் அப்படிங்கும்பொழுது அது கேள்வி கேட்க தானே செய்வோம். நீ திருடிறல்ல உன்னுடைய கடவுள், நீ இந்திரன், சோமன் அப்படின்னு நீ எடுத்துகிட்டு வந்தோன்னா நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுடைய கடவுள். நீ தமிழர்களுடைய கடவுளாக இனத்தலைவனாக முருகன் இருக்கும்போது அதை நீ திருடும்போது நாங்கள் கேள்வி கேட்க தானே செய்வோம். நீ திருடுறதை நிறுத்த, நாங்கள் உன்னை கேள்வி கேட்கறத நிறுத்துறோம். மத சார்பின்மை அப்படின்றத நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. அப்போ இங்க இருக்கிற இப்போ மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருதே, மத்த மதத்தோட ஒரு பண்டிகைகளுக்கு நம்மளோட சிஎம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லும்போது ஏன் தீபாவளிக்கு ஏன் சொல்லல அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ வரைக்கும் இருக்குல்ல மேம். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத திமுகவிற்கு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் கேட்குறேன், எந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப புண்படுது? முதலமைச்சர் அவர்கள் இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுங்க, எனக்கு மனசு புண்பட்டு செய்து. தீபாவளிக்கு சொல்லலையே, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குது இல்லையா இந்த அரசு? வாழ்த்து சொல்லாத அரசு தான் தீபாவளிக்கு. நீங்க இப்போ மத சார்பின்மையோட இந்த விஷயம் இல்ல சார், மத சார்பின்மை அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா ஒரு அரசு ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடாதுங்கிறது பொருள். சரிங்களா? இப்போ ஒரு அரசு இருக்குன்னா எல்லா மதத்தவர்களையும் சமமாக ட்ரீட் பண்ணணும், சமமா பார்க்கணும். அதுதான் மேம், பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது. இதேதான் நீங்க சொல்றீங்க. ஒரு பண்டிகை, இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாது புண்படுது. எந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்றதையாவது நீங்க சொல்லுங்க, எந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுங்க. அதுதான் இப்ப நானும் கேட்கிறேன். அப்ப எந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்றது நீங்க பாருங்க. திமுக அரசு தமிழர் பண்டிகையான தைப்பொங்கல் திருநாளுக்கு வாழ்த்து சொல்லு. சரிங்களா? தைப்பொங்கல் திருநாளுக்கு, தமிழர் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுது. இந்த தை திருநாள் பொங்கல்ன்றதுக்காகவா, இல்ல அது வந்து தமிழரோட அதுதான் வந்து ஒரு புத்தாண்டு, சித்திரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினதுனால அதுக்காக வந்து அதுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுன்றது ஒரு விஷயம். காலம் காலமாக தை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு, அதுதான் பொங்கல் நாள், அதுதான் உழவர்கள் நாள் அப்படிங்கறதுனால திமுக அரசு அதுக்கு வாழ்த்து சொல்லுது. இந்த பண்டிகைன்னு நீங்க எந்த பண்டிகையை சொல்றீங்க? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, எவ்வளவோ பண்டிகைகள் வருது. தீபாவளின்றது நான் சொல்லிட்டேன். சரி, தீபாவளி வந்து இந்துக்கள் பண்டிகையா? சரி, தீபாவளி என்ன எதுக்காக கொண்டாடுறாங்க சொல்லுங்க பாருங்க. உங்களோட பாயிண்ட்டுக்கே வர. அப்ப பண்டிகைன்றது இப்போ இங்க இருக்கிற தமிழ் மக்கள் அதை கொண்டாடிட்டு தானே இருக்காங்க. தீபாவளிய பெரிய இது அந்த தமிழ் மக்கள் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. மத சார்பின்மைன்றது நீங்க பேசும்போது மதச்சார்பின்மை நீங்க திரும்பவும் சொல்றேன், ஒரு அரசு ஒரு மதத்தை மட்டுமே சிபாரிசா வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த மதத்துக்கு மட்டுமே நான் எல்லாம் செய்வேன், இந்த மதம் மட்டுமே அரசினுடைய மதமாக இருக்கணும். எப்படி வந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்து மதத்தை மட்டும், அதாவது சனாதன மதத்தை மட்டும் அவர் ஆதரிக்கிறாரு, மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை இங்க விரோதமா மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுறாருங்கிறது தான் தவறுன்னு சொல்றேன். இப்போ தீபாவளி தான் இந்துக்களினுடைய பண்டிகைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் அதே தீபாவளியும் ஒன் ஆஃப் த பண்டிகை தான் நான் சொல்றேன். ஏன் வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறதுக்கு, தீபாவளி எதனால் கொண்டாடப்படுகிறதுங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சொல்லுங்க. சோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அந்த தீபாவளி வந்து இங்க கொண்டாடுற தமிழர்களோட பண்டிகை கிடையாதது, அதனால நாங்க வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. தீபாவளி அப்படிங்கிறது ஆரிய பண்டிகை. தீபாவளி அப்படிங்கிறது அறிவியலுக்கு புறம்பான பண்டிகை. தீபாவளி அப்படிங்கிறது ஒரு கற்பனை, ஒரு கதைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகை. அதனால திமுக அரசு வாழ்த்து சொல்லலை. ரொம்ப வாழ்த்து வேணும்னு ஆசைப்படுறவங்க அதிமுக கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வாழ்த்துக்களை நிறைய அள்ளி கொடுக்கும். அங்கே போகலாம். திமுக தமிழர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும், அறிவியலுக்கு எதிரான பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாது, வரலாற்று ரீதியாக ஆய்வு இருக்கக்கூடிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும்.